உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க ஆர்ஜே சௌபனிகா, நான் உங்க ஆர்ஜே கனிஷ்கா மற்றும் ஆர்ஜே அம்ருத். இன்னைக்கு நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொல்லவே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. சூப்பர் அம்ருத், நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்ல பெருமைப்படுங்க. நான் ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்டா ஒரு ஆண்டர்பிரினர் ஆக போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க உங்களோட ஆஸ்பெக்ட்ல சொல்லிட்டீங்க. நான் சிவில் சர்வெண்ட் ஆஸ்பிரண்ட் ஆகுறதுல நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். சூப்பர். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல பெருமையா இருக்கும். பட் இந்த எல்லாத்துக்கும் பெருமை கூடிய ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷலா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும்னா a man who knows the way, owes the way and shows the way ன்னு சொல்லலாம். வெல் செட் அம்ருத். இவ்ளோ பெருமைக்குரியவர் நம்ம பிஹெச்டியோட ஒரு அங்கம்னு சொல்றது நமக்கெல்லாம் பெருமை. அந்த வகையில the pride of PHG, our distinguished alumni ஸ்ரீ அண்ணாமலை அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நீங்க வந்தது எங்களுக்கு எங்க எல்லாத்துக்குமே ஒரு மெமரபிள் டே சார். இந்த டேவை உங்களுக்கும் மெமரபிள் ஆக்கணும்னு நாங்க யோசிச்சப்போ எங்களுக்கு தோணுது நீங்க ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த பர்சனாலிட்டி. அதாவது நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆற்றல் மிக்க பேச்சாளர், அதுக்கும் மேலாக ஒரு ஹானஸ்ட் போலீஸ் ஆபீசர். இதையெல்லாம் இணைக்கிறதுக்கு நாங்க எம்சியில் வச்சு எங்க டீமா எங்களை ஹேண்ட்மேட் ஒரு கிஃப்ட் சார். இது கியர் மெக்கானிக்கல் ரெப்ரசென்ட் பண்றது சார். இது உங்களோட மைக், உங்களோட ஸ்பீச் அண்ட் இது நீங்க ஒரு ஹானஸ்டான போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றது சார். அன்பு சகோதரிக்கு சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வணக்கம். தேங்க்யூ சார். எவ்வளவு தாட்ஃபுல்லா நீங்க நேரம் எடுத்து இந்த கொடுத்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ so much சார். நீங்க பிஹெச்டி டெக்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு ப்ரௌட் அலுமினியா பிஹெச்டி டெக்க விசிட் பண்ணிருக்கீங்க. சோ பிஹெச்டி டெக் ஸ்டூடெண்ட் டு பிஹெச்டி டெக் அலுமினி, இந்த அனுபவம் எப்படி இருக்கு சார்? எப்பொழுதுமே நாம் ஒரு கல்லூரியில படிக்கும் பொழுது சகோதரி அவர்களே, ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தையை போல நம்ம வெரி வெல் ப்ரொடெக்டட். அந்த எல்லா என்விரான்மெண்ட் சூழ்நிலையும் அந்த குழந்தை எப்படி நன்றாக வளர்ந்து வரணும், அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து, அந்த குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே உலகுக்கு வரும் பொழுது ஜெயிக்கருக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அந்த தாய் 10 மாசம் சுமந்திருந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் கல்லூரியிலிருந்து வெளியே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள், 16வது ஆண்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கேன். 15 ஆண்டுகள் திரும்பி பார்க்கும் பொழுதுங்க, கல்லூரியில சில நேரங்கள் கடினமா இருந்திருக்கும். சில விஷயங்கள் எதுக்காக நம்மளை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கலாமே, எதுக்கு சாட்டர்டேல எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கிறாங்க, சில நாள் சண்டேவும் வைப்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் விடை நிறைய அன்பர்களுக்கு சமுதாயத்துக்குள்ள போகும் பொழுது நமக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்தவரை கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு தாய் அந்த குழந்தை நன்றாக இருப்பதற்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த குழந்தைக்கு தாய் கொடுத்த அந்த ஊட்டச்சத்து, ஊக்கம், அதை வைத்து சமுதாயத்தில் எப்படி வாழ முடியும் என்பது வெளியிருக்கக்கூடிய வாழ்க்கை. இணைப்பு பாலம் அப்படிங்கிறதுங்க உங்களுடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். எப்போ கல்லூரிங்கிறது நம்ம ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். நினைவு தெரிந்து கல்லூரியில தான் நிறைய பேர் நம்முடைய சொந்த டெசிஷனை முதல் முறையாக எடுப்போம். ஸ்கூல்ல எப்பொழுதுமே நான் சொந்த டெசிஷன் எடுக்கலீங்க. ஸ்கூல்ல சேர்த்து விட்டது அப்பா, இதை படின்னு சொன்னது அப்பா அம்மா, 10th வரைக்கும் இப்படி, 11th 12th கிட்டத்தட்ட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய டெசிஷன் உங்க சொந்த டெசிஷனா இருக்கும். ஒரு கிளப்ல நீங்களே விருப்பப்பட்டு போய் மெம்பரா ஜாயின் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு இந்த சமுதாய ரேடியோ கூட நீங்களே சொந்தமா வந்துடுவீங்க. ஆனால் அந்த கல்லூரி தான் உங்களுடைய ஃபார்மேஷன் ஷேப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். அன்பார்ச்சுனேட்டா நிறைய நண்பர்களுக்கு இன்னையும் உட்பட வெளியே போன பிறகுதான் ஒரு கல்லூரியினுடைய முழு அருமை நமக்கு தெரியும். சார், உங்க கல்லூரி பயணத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். சார், an excellent mechanical engineer, outstanding MBA graduate, a super civil servant. இந்த மாதிரி ஒரு புதிய பாதையை கிரியேட் பண்ண உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? என்னை நான் கரெக்டா மதிப்பீடு பண்ணணும் அப்படின்னாங்க, I was an above average mechanical engineer, a passionate management graduate, a policeman who led by heart. என்னோட மூளையை அதிகமாக பயன்படுத்தாமல் இதயத்தை அதிகமாக பயன்படுத்தி ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வேலை பார்த்தாளுங்க. 10th எல்லாம் படிக்கும் பொழுது இது வேண்டுமா அது வேண்டுமா. என்னோட காலத்தில் பார்த்தீங்கன்னா 2000 மெடிக்கலாக இன்ஜினியரிங் 2 சாய்ஸ் தான் எனக்கு இருந்துச்சுங்க. கிராமத்தில் பிறந்து வந்த மனிதன், அவ்வளோ எக்ஸ்போஷர் எனக்கு இருந்தது. மெடிக்கல் நமக்கு செட் ஆகுதுப்பா, இன்ஜினியரிங் பிக்கலாம். அப்படி தாங்க நான் இன்ஜினியரிங்கை செலக்ட் பண்ணேன். நீங்களாம் இப்போ நிறைய இன்ஃபார்ம்டு சாய்ஸ் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்போஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்ஜினியரிங் வந்த பிறகு அதுல என்ன எடுக்கிறது? இப்போ நண்பர் அமிர்த் மெக்கானிக்கல் இருக்காங்க, நான் ஏன் மெக்கானிக்கல் எடுத்தேன்னா என் நண்பர் மெக்கானிக்கல் எடுத்தார். சரி, அவன் மெக்கானிக்கல் எடுத்தா நாமளும் மெக்கானிக்கல் எடுத்தேன். ஸோ என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம்டு சாய்ஸ் எதுவுமே இல்லைங்க.
ஆனால் உள்ள வந்த பிறகு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எவ்வளோ விஷயங்கள் நான் இங்கே தெரிந்து கொண்டோனோ அதை விட அதிகமாக கிளாஸ் ரூமுக்கு வெளியே தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ராமாட்டிக்ஸ் கிளப்பாக இருக்கலாம், என்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், சோஷியல் சர்வீஸ் ஏரியாவாக இருக்கலாம், கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி பில்டிங் கிளப் இருந்துச்சு, இப்போ கேப்னு இருக்கான்னு தெரியல, நேச்சர் கிளப் இருந்துச்சு, ஃபோட்டோகிராஃபி கிளப் இருந்துச்சு, அதெல்லாம் வேற பேர்ல மாறி இருக்கலாம் 15 இயர்ஸ் கழிச்சு. அதில் கற்றுக்கொண்ட பாடங்கள் வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது நம்மை ஒரு மனிதனாக செதுக்கி இருக்கிறது என்பது நிச்சயமான ஒரு உண்மை. அதனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா மோர் ஒர்க் ஹேப்பன்ட் அவுட் சைட் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலான சப்ஜெக்ட் எல்லாமே ஏற்கனவே சொன்னது போல எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எக்ஸாம் வந்து அந்த நேரத்தில் கடைசி ஒரு வாரம் கரெக்டான நோட்ஸு பசங்கிட்ட இருந்து அந்த நோட்ஸை வாங்கி கரெக்டாக எழுதிடலாம் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கமாக இருந்ததோ தவிர நாம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக போகிறோம் இதுக்காக நம்ம கிளாஸை பயன்படுத்தணும் அந்த எண்ணம் இல்லைங்க எனக்கு. பிஎஸ்ஜி வந்திருக்கோம், நம்மளை எப்படி முழுமையாக தகுதிப்படுத்திக் கொள்வோம், வெளியே போகும் பொழுது எப்படி நம்ம ஒரு வேலையை செய்வதற்கு இந்த கல்வி பயன்படும். கிட்டத்தட்ட கடைசி வருஷம் இருக்கும் பொழுதே முடிவு செய்து விட்டே நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக போகிறது இல்லைங்க. ஏன்னா நமக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. நம்ம போய் ஒரு இன்ஜினியரிங் டிசைனில் ஒரு பெரிய ஷாப் ஃப்ளோரில் நாம் வந்து செய்ய, ஏன்னா எனக்கு அந்த பேஷன் இல்லைங்க. பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் எனக்கு மிச்ச விஷயங்கள் கிடைச்சிச்சு. நாம் இதை எடுக்கலாம். அப்புறம் என்னோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் பிரேக் எடுத்தேங்க. வேலை கிடைத்தது, ஆனால் வேலைக்கு போகல. ஏன்னா சரியா வேலையா, அந்த வேலையை செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி. முதல் முறை யோசிச்சேன், இத்தனை நாளாக யாராருக்கோ வாழ்ந்தோம், அப்பாக்காக வாழ்ந்தோம், அம்மாக்காக வாழ்ந்தோம், சொன்னாங்க செஞ்சாங்க, ஒரு வருஷம் நமக்காக வாழுவோம் அப்படின்னு தந்தை தாயுடைய அனுமதியை பெற்று படித்து முடித்த பிறகு ஒரு வருஷம் டுக் அ பிரேக். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஏறினதை புதுசாக பேர்லாம் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரை அடுத்து என்ன படிக்கலாம், ஜிஆர்இ போகலாமா, இல்லை இங்கேயோ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா, இல்லை மேனேஜ்மெண்ட் போகலாமா, இல்லை சிவில் சர்வீஸ் போகலாமாங்கிற கேள்விக்கான பதில்கள் அது ஒரு வருஷம் நான் எடுத்த பிரேக்கில் தான் எனக்கு கிடைச்சது. இது எல்லாருக்கும் அட்வைஸ் கிடையாது. அதனால் நீங்கள் காலேஜில் இருக்கும் பொழுதே முழுமையாக உங்களுடைய லைஃப் கோல்ஸை நீங்கள் சேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெசிஷன், இஃப் யூ மேக் த ரைட் டெசிஷன், இட் ஆக்சலரேட்ஸ் யூர் கெரியர் பாத். காலேஜில் இருக்கும்போதே மிக தெளிவாக இதைத்தான் நான் செய்ய போகின்றேன். குறிப்பாக அந்த கடைசி 2 வருடங்களில் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் அதை பண்ணி பார்த்துட்டு, நிறைய பேர் காலேஜில் இருக்கும் பொழுதே நான் சிங்கர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. என்னோட ஐஎம் லக்னோவில் பார்த்தீங்கன்னா MBAல 1% இஸ் அ சிங்கர், கர்நாடிக் சிங்கர். படித்து முடிக்கும் பொழுதே நான் MBA படித்தேன். ஐ அண்டர்ஸ்டுட் மை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், நான் கர்நாடிக் சிங்கர் ஆக போகிறேன். போயிட்டாங்க. நிறைய பேர் NGOவுக்கு போயிட்டாங்க. ஸோ இது காலேஜில் மட்டும்தான் அந்த மைண்டு சேர்ன் ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கைங்க. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜூனியர்ஸ், குறிப்பாக சகோதர சகோதரிகள், எக்ஸ்பெரிமெண்ட், பி போல்டு, எவ்ரி கரியர் இஸ் கிரேட். எனக்கு அந்த பாடம் அந்த ஒரு வருட கால பிரேக் காலத்தை கிடைச்சதுங்க. சார் உங்களுடைய பாதையை அழகா சொன்னீங்க. சார் நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? ஐ திங்க் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ் ரைட் டைமுங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து சரியான நேரத்தில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். 1980 ஒருத்தர் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும்னு நினைச்சிருக்கலாம், பிஎஃப்ஜியில் ஆயிருக்காங்க. இன்னைக்கு சில பேர் விருது கூட வாங்கினாங்க 1980 நினைச்சவங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் சமுதாயத்தில் போய் சண்டை போட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை எதிர்த்து நீங்கள் தனி மனிதனாக உருமாறி ஆண்டர்பிரினராக வந்தீங்க. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் இருக்குது, நாராயணமூர்த்தி இருக்காங்க, லட்சக்கணக்கான நபர்களை சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு சமுதாயமே ஆண்டர்பிரினர்ஷிப் உங்க ஆகணுங்கிற சூழலை உருவாக்கி இருக்கு. 1980 நீங்கள் பேங்க்ல போய் சார் நான் கம்பெனி ஆரம்பிக்கிற லோன் கொடுங்கன்னா முதல்ல கேட்குற தம்பி ஏன்னா அசெட் இருக்குப்பா வந்து கையெழுத்து போடுவாங்களான்னு. இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா நீங்கள் ஒரு ஐடியாவும் கூட வச்சிருந்தீங்கன்னா வீடு தேடி லோன் கொடுக்குறான். ஸோ என்னை பொறுத்தவரை யுவர் லக்கி. ஏன்னா உங்கள் அறிமுகம் நீங்கள் சொல்லும் பொழுதே சொன்னீங்க ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட். அதை விட மிகப்பெரிய பெருமையாக என்ன சொன்னீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இன்னைக்கு சமுதாயம் உங்களுக்காக தயாராக இருக்கு. காரணம் என்னங்க, ஒரு காலத்தில் கேட்பாங்க இன்னைக்கு இந்தியா நம்பர் 1 ODI டீம், நம்பர் 1 2020 டீம் இன்னைக்கு கிரிக்கெட்டில். அது எப்படிங்க அது வந்தோம்? 4 பவுலர் வேணும், நல்ல பவுலர் ஒரே நேரத்தில் இருக்கணும், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 2 பேர் ஃபயர் பண்ணணும், மிடில் ஆர்டரில் 2 பேட்ஸ்மேன் சூப்பராக இருக்கணும். இந்த காம்பினேஷன் அமையும் பொழுது மட்டும்தான் அது நம்பர் 1 டீமாக வரும். இன்னைக்கு அந்த காம்பினேஷன் உங்களுக்கு அமையுது. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வேகம் இருக்கோ நாட்டுக்கும் அந்த அளவுக்கு வேகம் இருக்கு. நாடு வித்தியாசமா திங்க் பண்ணுது. ஒரு ஜாபை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். 1980 1990 ஜாப்ல போய் வேலைக்கு சேரணும்னு நினைச்சோம். ஆனால் நீங்க எடுத்த முடிவு அற்புதமான முடிவு. சரியான நேரத்தில் அந்த முடிவு எடுத்திருக்கீங்க. அடுத்த 25 ஆண்டுகள் பொற்காலம் நம்ம சொல்றோம், அமிர்த காலம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சொல்றாங்க, அமிர்த கால். இந்த 25 ஆண்டுகளை முழுமையாக நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் கம்பெனி சிட்டிங் இன் கோயம்புத்தூர்.
சார் நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப் இதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியரா சொன்னீங்க சார். நீங்க வந்து சிவில் சர்வீஸை வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு 3 attempts 4 attempts கொடுத்துமே கிளியர் பண்ண முடியாதப்போ கண்டிப்பா அவங்க லோவா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் வந்து என்னவா இருக்கும் சார்? இப்போ சகோதரி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னீங்க யூ ஆர் இசிஇ ஸ்டூடெண்ட். நம்ம ஆச்சரியம் என்னன்னா ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, நீங்களும் சொன்னீங்க. ஸோ என்னுடைய ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட்டான பதில் என்ன அப்படின்னாங்க, இட் டசன்ட் மேட்டருங்க. இந்த முதல் அட்டம்ப்ட், 2வது அட்டம்ப்ட், 7வது அட்டம்ப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ரேஸுக்கு முன்னாடி குதிரையெல்லாம் லைன்ல நிற்கும். இஃப் யூ see ஹார்ஸ் ரேஸ், அந்த ஸ்டேபிள் கேட் ஓப்பனுக்கு முன்னாடி ஆல் ஹார்சஸ் வில் ஸ்டாண்ட் ரெடி, ஜாக்கி ரெடியா இருப்பாங்க. அந்த கேட்டை திறந்த உடனே சம் ஹார்ஸ் வில் ரன், சம் ஹார்ஸ் வில் டேக் டைம் டு ரன், சம் ஹார்ஸ் இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணி போகும். ஆனா கடைசியா ஜெயிக்கிற குதிரையை பார்த்தீங்கன்னா அந்த குதிரைகிட்ட சில எபிலிட்டி இருக்கும். கடைசியா குதிரை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு கிளாசிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சி பிஸ்கட் அப்படின்னு ஒரு குதிரை, அந்த ஹிஸ்ட்ரிலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஸ்லோ டு மெச்சூர். அந்த குதிரைகள்லாம் நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் அட்டம்னா முதல்ல ஒன்று குதிரை, 3வது 2வது அட்டம்னா 2வது ஒன்று குதிரை. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிற குதிரைக்கு ஒரு 3-4 கேரக்டர்ஸ் இருக்கணும். டிட்டர்மினேஷன் இருக்கணும், ஸ்டேயிங் த கோர்ஸ் இருக்கணும், 40 ஆண்டுகள் உழைக்கக்கூடிய திறன் இருக்கணும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் அந்த 2வது அட்டம்ப்ட் 3வது அட்டம்ப்ட் வரலையோ நீங்க நான் வச்சுக்கங்க, இது பெரிய ஓட்டம். இது கிட்டத்தட்ட 5 மைல் 6 மைல் 7 மைல் குதிரை ஓட வேண்டிய ரேஸ். முதல்ல ஓடினவ தான் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் வாழ்க்கையில அது கிடையாது. அப்படி இருந்திருந்தா யாருமே இன்னைக்கு ஜெயிச்சுக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கணும் கிட்ட வந்துட்டேன், ஐ எம் ஆல்மோஸ்ட் தேர். தங்கத்தை ஒருத்தர் தோண்டி இருக்காருன்னா 900 அடியில் தங்கம் இருக்கும். 800 அடி வரைக்கும் தோண்டி பார்த்துருவார். ஐயோ 800 அடி தோண்டிட்டேன், தங்கமே இல்லையா இருக்கு, அடுத்த வேலையை பார்க்கலாம். நிறைய பேர் பண்ற தப்பு இன்னும் 100 அடி. ஐ எம் ஜஸ்ட் ஹேவ் டு கோ லிட்டில் பிட் மோர். யாரெல்லாம் சில அட்டம்ப்ட் எழுதி இன்னும் மனதளவில் இன்னும் நான் ஒரு 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட்டுக்கு தயாரா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணுங்க. ஏன்னா சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லைஃப் லெசன். ஒரு வருஷம் நீங்க படிக்கிறதும் உங்களை இன்னும் மேம்படுத்தும். நீங்க பாஸ் ஆகி பதவிக்கு வந்த பிறகு அந்த கிரிட்டிக்கல் டெசிஷனை எடுக்கிறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 1 வருஷம் நீங்க படிச்சு உங்களை ஹெல்ப் பண்ணும். டோன்ட் கிவ் அப். ஒரு பிரச்சனையும் கிடையாது. சம் ஆஃப் லைஃப்ஸ் கிரேட்டஸ்ட் அச்சீவர்ஸ் லேட் ப்ளூமர்ஸ். மோடி ஐயா இன்னைக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் 22 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் பிரதமராக இருக்காங்க. யாரும் இல்லை சார். நோபடி இன் த வேர்ல்டு டெமோக்ராட்டிக் நேஷன்ல nobody is a continuous chief minister prime minister for 22 years. ஆனா முதல் கேள்வி, அப்ப முடிச்சு எப்ப சீஃப் மினிஸ்டர்னு கேட்டா 51 வயசுல ஆனார். ஏன் மோடிஜி கிரேட் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு? 51 ஆண்டுகள் தன்னை தயார்படுத்தி கொண்டார். இன்னைக்கு நியூசிலாந்துல ஒரு லேடி பிரைம் மினிஸ்டர் ஜெசிகா ஆர்டன் ரிசைன் பண்ணாங்க. ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் பொலிட்டிக்கல் லீடர். இப்பதான் ரிசைன் பண்ணாங்க, லெஸ் தென் 50 years. அவங்க சொன்னாங்க பாருங்க எனக்கு போதும், ஐ ஹேவ் a child now, நான் இத்தனை நாள் ஆட்சி பண்ணிட்டேன், ஐம் டேக்கிங் அ பிரேக், ஐம் குவிட்டிங் பாலிடிக்ஸ். அப்படின்னா சில பேர் மோடி ஐயாவுக்கு முன்னாடியே அரசியல வந்து அதற்கு முன்னாடியே நியூசிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் ஆகி எனக்கு ரிசைன் பண்ணாங்க 4 days பேக். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இன்னொருத்தருக்கு பொருந்தாது. We have an young achiever, New Zealand Prime Minister, who resigned. We have an example of Narendra Modi ji, who became Chief Minister only at 51. He is 72 now, 73, 72 now. அதனால எக்ஸாம்பிள்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும். குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது ரோல் மாடல் இருக்கார். ஐயோ நான் வந்து 33 வயசுல தான் ஐஏஎஸ் ஆகலான் இருக்கேன், என் பேட்ச்மேட் 4 பேர் இருக்காங்க. ஐயோ 7 அட்டம்ப்ட்லாம் ஐபிஎஸ் ஆவாங்களா, என் பேட்ச்மேட்ல 10 பேருக்கு மேல இருக்காங்க. ஐயோ நான் வந்து ஒரு வறுமை குடும்பத்தில் படிக்கிறேன், என்னால சிவில் சர்வீஸ் கிராக் பண்ண முடியுமா, எம் பேட்ச்ல பரோட்டா மாஸ்டரா இருந்தவர் இன்னைக்கு ஒரிசால ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் ஒரு உதாரணத்தை எம் பேட்ச்ல இருந்தே கொடுக்குறேன். எம் பேட்ச்ல இருந்தே 150 பேர் தான். இந்தியாவுடைய மொத்த ஐபிஎஸ் பேட்ச் எடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 10,000 தாண்டும் இதுவரை சேர்ந்தவங்க எல்லாம். நீங்க முடியாதுன்னு யாரு சொன்னாலும் அதை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஐபிஎஸ் பேட்ச்ல அதை செஞ்சு காட்டியிருப்பாங்க. அதனால சகோதரி கேள்விக்கு வந்து ஒன்லி பாசிட்டிவ் மைண்ட் செட். விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல anything that makes you weak intellectually, emotionally, spiritually is poison. Reject it at any cost அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு விஷயம் பலகீனப்படுத்துது மனதளவுல, உடல் அளவுல, ஆன்மீக அளவுலனா அது விஷம். இந்த விஷத்தை உடம்புக்குள்ள எப்பவும் ஏற விடாது.
சார் லோவாக ஃபீல் பண்ணவங்களுக்கு நீங்கள் சொன்ன இப்போ ஒவ்வொரு வாரத்துக்குள்ள ஒரு பூஸ்டர் நான் சொல்லுவேன் சார். ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ்ல ரொம்ப இருக்காங்க சார். திடீர்னு பார்த்தா சோகமாக இருக்கோங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஸோ அவங்க இந்த மூட் ஸ்விங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க சார்? நிறைய விஷயங்கள் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து பண்ணுங்க சார். கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்காங்க சார். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, உதாரணத்துக்கு நானும் அமிர்தும் மெக்கானிக்கல், ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி சிஸ்டர் இருக்காங்க, ஒரு ஈஸி இருக்கீங்க. ஏன் ஒரே வேலை, நான் பிஹெச்டியில் இருக்கிறதே ஸ்டூடெண்ட்டுப்பா மெக்கானிக்கல் அப்படி பார்க்காதீங்க. ஸ்டூடெண்ட்டுங்கிறது பிஹெச்டியில் மெக்கானிக்குங்கிறது வெறும் 10% மட்டும்தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். சுனாமி வந்துச்சுங்க சார். நான் இங்கே படிக்கும்போது சுனாமி இரண்டாம் ஆண்டு மெக்கானிக்கல் படிக்கிறேன். சுனாமி வந்துருச்சு. எனக்கு பெரிய ஆசை நான் போய் சர்வ் பண்ணணும் அப்படின்னு. இந்த கதை கேட்டு சிரிப்பீங்க. நாம போய் சர்வ் பண்ணணும். காலேஜ் சொன்னாங்க அதெல்லாம் எல்லாம் போக முடியாது, அது வந்து ப்ராப்பராக வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும், வேக்சின் எடுத்துக்கணும், நீங்கள் அங்கே போகிறீங்க. அது வந்து நேஷனல் சர்வீஸ் என்எஸ்எஸ்ல சீனியர் பீப்புள் மட்டும்தான் போகணும். நான் என்எஸ்எஸ்லேயே சேரல அது வரைக்கும். நான் நைஸாக போனேன். அந்த என்எஸ்எஸ் மேடம் போய் பார்த்தேன். மேடம் என்னை சேர்த்து கூட்டிகிட்டு போங்க மேடம், நான் அங்கே வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைப்பா நீ ரிஜெக்டடுப்பா அப்படின்னு. ஏன்னா என்எஸ்எஸ்லேயே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க விட்டுட்டு உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகணும். உடனே மேடம்கிட்ட போய் சொன்னேன், மேடம் ஏதாச்சும் ஒரு வேலை இங்கே இருக்குமா, இங்கிருந்து நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை மூட தூக்குறதுக்கு ஒருத்த வேணுமா, அதை நான் செய்கிறேன். நீங்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபாய் அங்கே போய் ஹமாலி கொடுப்பீங்க. அந்த பஸ்ஸில் எண்ணெய் ஓரத்தில் ஏற்றுனீங்கன்னா அந்த இறக்கி வைக்கிற மூட்டையும் அதையும் நான் எடுத்து போடுறேன், அதனால ஓகே. உடனே மேடம் என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறேன் நீ. மேடம் நீங்கள் ஏதோ ஒரு வேலையை கொடுங்க எனக்கு, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு வேலை எனக்கு என்எஸ்எஸ் வேலையும் இல்லை. கடைசியாக அந்த என்எஸ்எஸ் பையன் வீரா தான் அப்போ வந்து என்எஸ்எஸ் உடைய தலைவராக இருந்தார் நம்ம காலேஜுக்கு, எங்கள் பேட்ச். வீரா சொன்னா, பிரதர் ஒரு விஷயம் பிரதர், வர வேண்டிய ஃபோட்டோகிராஃபர் வரல, நீ எங்க வாணும். நான் சொன்னேன், பிரதர் நான் கேமராவை தொட்டதே இல்லைங்க, இந்த மூட்டை தூக்கிடுவேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வெயிட் ஆர்த்திக்கு முதுகு போட்டு இறக்கி வச்சு அந்த கேமரா எனக்கு என்னன்னே தெரியாது பிரதர்னு. கார்த்திக்னு ஒரு தம்பி என் கூட படித்தார், நல்ல பையன், கேமரா எக்ஸ்பர்ட். அவன் போய் ஓவர் நைட் போய் கேமராவை கற்றுக்கிறேன். இது என்ன டிஜிட்டல் கேமரா நேரங்க, எதை மற்ற ஃபோட்டோ வரும், இது என்ன பண்ணுறது சொல்லு, இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஓவர் நைட் கற்றுக் கொடுத்தான். இப்படி தான் டிஜிட்டல் கேமரா ஹேண்டில் பண்ணணும், இதுதான் ஆங்கிள்னு ஓவர் நைட்டில் கற்றுக்கிட்டு அந்த பஸ்ஸில் நானும் இங்கிருந்து ஏறி கன்னியாகுமரிக்கு போகிறோம், நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு போகிறோம். அங்கே போய் என் வேலை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. மிக அற்புதமான மன திருப்தியாக மக்களுக்கு வந்து 7 நாட்கள் வேலை செஞ்சோம். எங்களால் என்ன முடியுமோ பிஎஸ்ஜி சார்பாக ஒரு கிராமத்தில் போய் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதை உழுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐம் டாக்கிங் அபவுட் 18 years பேக், 19 years பேக். காலேஜ் வந்து இந்த ஃபோட்டோவை பிரின்சிபல் ப்ரூஃப் கேட்டார். ஏன்னா நாங்கள் கொடுத்ததெல்லாம் அப்படி சரியாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை ஆல்பம் கொடுப்பா பார்க்கணும். ஃபோட்டோகிராஃபர் யாரு, அண்ணன் தானே. அந்த ஃபோட்டோகிராஃபர் போய் பிரிண்ட் பண்ணணும். ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கால் மட்டும் இருக்கும், இன்னொரு ஃபோட்டோவில் கை மட்டும் இருக்கும், இன்னொரு ஃபோட்டோவில் எக்ஸ்போஷர் இருக்காது. 2-3 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லென்ஸை போட்டுட்டு அமுத்திடுறாங்க. நாங்களும் ஒரு 100 படத்தை பிரிண்ட் போட்டு பார்த்தா ஒரு 10 படம் கூட அதில் உருப்படியா இல்லை. அது வீரா சொன்னா, உன்னை கூட்டிகிட்டு போனதுக்கு எனக்கு செருப்பால் அடிக்கணும். ஏன்னா நான் தான் கற்றுட்டு வர சொன்னேன். நான் சொன்னேன், பிரதர் நான் கற்றுக்கிட்டேன், அங்கே போய் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு, ஓவர் நைட்டில் கற்றுக்கிட்டேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னாங்க சிஸ்டர், கிளாஸ் ரூமை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட், மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கிளாஸ் ரூம் இஸ் ஜஸ்ட் 10% ஆஃப் யுவர் லைஃப். கிளாஸ் போனேன், ரூமுக்கு வந்து அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேச்சர் கிளப் எங்கே போனீங்க, ஃபோட்டோகிராஃபராக நீங்கள், ட்ராமாட்டிக்ஸா நீங்கள் போய் இப்போ அந்த ஸ்டேஜில் போய் நல்ல கதை வசனம் எழுதுவீங்களா, ஸ்டேஜ் ப்ராப் பண்ணுவீங்களா, இல்லை உங்களை மாதிரி கம்யூனிட்டி ரேடியோவில் ஆங்கராக இருப்பீங்களா, அதெல்லாம் சாதாரண வேலையா. நான்லாம் உங்கள் வயசில் எனக்கு வாய் திறந்தா காற்று தான் பிரதர் வரும். நீங்கள் எவ்வளோ அருமையாக நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, எவ்வளோ அருமையாக நீங்கள் கோர்வையாக பேசுறீங்க, அதோட சாதாரண விஷயமா உங்கள் வயசுக்கு. நான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மேடை பேசியிருக்கேன், அதனால தைரியமாக பேசுகிறேன். ஆனால் உங்கள் வயசில் எனக்கு வரவே வரும், வாயிலாம் காற்று தான் வரும். ஏன்னா யூ ஹவ் டெவலப்ட் அன் இன்ட்ரெஸ்ட் அவுட் சைட் யுவர் கிளாஸ் ரூம். இது மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூட் ஸ்விங்கு, சில பேர் சொல்றாங்க சார் இந்த ட்ரக்குக்கெல்லாம் காலேஜுக்குள்ள வருது சார், ட்ரக் கல்ச்சர் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. என்ன அதெல்லாம்? டூ கோ அவுட் சைடு கிளாஸ் ரூம், டெவலப் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட். அதில் தான் நீங்கள் என்ன ஆகணும்னு தெரியும். நான் வந்து ஏன் இன்னைக்கு ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்தேன் சிஸ்டர், அதற்கான விதை அப்போ போடப்பட்டுச்சு. நான் அதே தான் மூட்டு தூக்க கூட கேட்டேன். நான் கடைசியில் வீரா வந்து ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு போனார். இதை மாணவ செல்வங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். சரி, இதெல்லாம் பண்ணி கிளாஸ் ரூம்ல மார்க் குறைஞ்சு போகுது, விடுங்க, பாஸ் ஆனா போதுங்க, என்ன பெரிய விஷயமா? நான் சொல்றது கேளுதானே. செஸ் போர்ட்ல ஏன் சார், செஸ் போர்ட்ல ராஜா, ராணி, சிப்பாய், குதிரை, பிஷப் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் நீ வெட்டுறீங்கல்ல, அதுக்கப்புறம் காயின்ஸ்ல எங்க போகும்?
எல்லாம் டப்பாக்கு தானே போகும். ஃபர்ஸ்ட் ரேங்கர் டப்பா தான், லாஸ்ட் ரேங்கர் டப்பா தான், மிடில் ரேங்கர் டப்பா தான். இதுல என்ன நான் ராஜா ராணி எல்லாம் போச்சல்ல. அதனால நான் சொல்றது do what you love. If you are passionate about something, do it. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டினால ஒரு 10 மார்க் தெர்மோடைனமிக்ஸ்ல குறைஞ்சிருச்சா? குறையும் பிரதர், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, அப்புறம் பிடிக்கலாம். அதெல்லாம் சில பேர் அந்த எக்ஸ்ட்ரா போட்டு அந்த ப்ரெஷர் எடுத்து அந்த ஒரே அந்த மாய உலகத்துக்குள்ள வாழ்ந்து அந்த மார்க்ஸுங்கிற இதுல போய் மாட்டிக்கிட்டு அந்த பிளேஸ்மெண்ட் இந்த கம்பெனி எனக்கு கிடைக்கலாம், பிளேஸ்மெண்ட் வேலை கிடைக்காட்டியான்னு சார், அதே மாதிரி ஒரு கம்பெனி நாம கட்டி எம்டி ஆகும் சார், அது பெரிய விஷயமா? சில நண்பர்கள் இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணுவாங்க, அந்த கம்பெனி கிடைக்கலாம், ஐயோ நான் பிஹெச்டி 4 வருஷம் 5 வருஷம் படிச்சேன், லைஃபே தொலைஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அந்த கம்பெனி மாதிரி நாம ஒரு கம்பெனி உருவாக்கி இங்க இன்டர்வியூக்கு வந்தவங்களை கூப்பிட்டு நாம நம்ம கம்பெனில ஹையர் பண்ணாங்கிற எண்ணம் இருந்தா ஏன் நம்ம தோக்கப்படுறோம்? இதுதான் என்னுடைய பார்வை. சூப்பராகவே சொன்னீங்க சார். ரியலி எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு மோட்டிவேட்டடா இருந்திருக்கும் கண்டிப்பா. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸ்லாம் நீங்க சொன்னீங்க சார். சரி, இதெல்லாம் தாண்டி எல்லாருமே ஹாபி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே ஒரு எண்ட் ஆஃப் த டே அமைதியா உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயம் ஹாபி அப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹாபி, என்ன நீங்க பண்ணுவீங்க? ஹாபி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்ஜியில் படிக்கும் பொழுது இங்க இருந்து ஆரம்பிச்சது கிரிக்கெட் விளையாடுவோங்க. நம்ம கிரவுண்ட் அங்க இருக்கும், ஜிமெஸ் ஏமெஸ் பிமெஸ் எல்லாம் அங்கே கிரிக்கெட் நிறைய விளையாடுவோம். அதையெல்லாம் தாண்டி கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி கிளப்பு, நேச்சர் கிளப்பு, ட்ராமாட்டிக்ஸ் கிளப்பு, இதில் எல்லாம் ஆக்டிவாக இருப்போம். நம்ம பசங்க சேர்மேன் இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி போய் வேலை செய்கிறது. ராம்ஜே பிரதீப் எங்கள் பேச்சுலர் ஒரு எக்ஸலண்ட் பர்சன், அருமையான ஒரு ட்ராமாட்டிக்ஸ் கிளப்பு மனுஷன், அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, இது கொஞ்சம் பாதி நேரம் ஓடிடும். இதை தாண்டி அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல சார். ஊட்டிலாம் போயிட்டு வருவோம், நிறைய ட்ரிக்கு போவோம், பந்திப்பூர் ட்ரிக் போயிருக்கோம் நிறைய. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் அந்த காலகட்டத்தில். சாட்டர்டே சண்டே நேச்சரோட இருக்கிறது எல்லாமே. ஸோ முழுமையாக 5 ஆண்டுகள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக எக்ஸ்போஷர், பெரிய எக்ஸ்போஷர். அது நீங்கள் ஹாபின்னு சொல்லுவீங்களா இல்லை இதை வந்து ஒரு பிடிச்சதை நம்ம செஞ்சோன்னு சொல்லுவீங்களா தெரியாது. பட் இட் மல்டிபிள் திங்ஸ். கிரிக்கெட்லேயும் ரொம்ப பேஷனேட்டாக இங்கே இருந்தேங்க. நான் நிறைய இன்டர் ஸ்குவாட் கேம்ஸு, இந்த கிளாஸ் ரூம் நம்ம டிபார்ட்மெண்ட் கேம்ஸ் அதெல்லாம் விளையாடுவோம். We played volleyball also, we played football also. So எல்லா விஷயத்துலையுமே we were very very active. ஸோ எங்கேயுமே ஒரு டல் மூமெண்ட் லைஃப்ல இல்லைங்க, ஒரு ஸ்பேர் மூமெண்ட் எதுவுமே இல்லை. ஒரு 1 மணி நேரம் கேப் இருக்குப்பா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. எதர் யூ ஸ்பெண்ட் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ ஸ்பெண்ட் த டைம் இன் த பிளே கிரவுண்ட் ஆர் சம் ஆக்டிவிட்டி. படிப்புங்கிறது நான் கான்ஷியஸாக கொஞ்சம் டைம் வச்சிருந்தேன். அந்த டைமை தாண்டி என் படிப்பை நான் கொண்டு போகலைங்க. கான்ஷியஸ்லி ஐ கெப்ட் இட் லைக் தட். சார், நீங்க வந்து உங்களோட ஃப்ரீ டைமை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நிறைய துறைகள்ல வந்து நீங்க உங்களோட கால் தடத்தை வந்து பதிச்சுட்டு வரீங்க. அந்த வகையில எழுத்து துறையின் மீதான ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சு? நீங்க ஸ்டெப்பிங் பியாண்ட் காக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கீங்க. ஸோ அதுக்கான உந்து சக்தி எங்கிருந்து கிடைச்சிச்சு சார்? சிஸ்டர், இந்த கொரோனா வந்தபோது கிட்டத்தட்ட ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஆர் லாக்ட் அட் ஹோம். 1 மாதம் 40 நாட்கள் அந்த மாதிரி இருந்தோம். அப்போ நான் அதே மாதிரி தான் இருந்தேன். அப்போ நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கணும், நம்ம வந்து கிராஸ் ரூட் போகணும். அப்போ நிறைய உங்களை மாதிரி பட்டிங் சிவில் சர்வன்ட்ஸ் வந்து, சார் நீங்கள் ரிசைன் பண்ணீங்க, நீங்கள் ரோல் மாடலாக இருந்தீங்க, அல்லது உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது, அல்லது நீங்கள் செஞ்ச இந்த பாணி எனக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, ஏன் ஒயிட் யூ ரிசைன்? இது ஒரு கேள்வி. என் கூட வேலை பார்த்தவர்கள் ஏன் சார் ரிசைன் பண்ணீங்க? வேலை பார்த்தவர்கள் சீனியர்ஸ், நீ வேகமாக ஒரு முடிவு எடுத்துறியா, அது சரியான முடிவா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நான் யார்ட்டையும் பதிலே சொல்லிங்க. நம்மை பொறுத்தவரை ஒரு செய்ய வேண்டும் என்று நினைத்தோம், அதை செய்தோம். அதன் பிறகு இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம், இதை செய்வோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் சில முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறது ஒரு புத்தகமாக கொண்டு வரக்கு முயற்சி எடுப்போம். இந்த புத்தகத்தில் கான்ஸ்டபிள் மையமாக வச்சு தான் அந்த புத்தகத்தை எழுதணும். அப்படி அது வந்து சுயசரிதை கிடையாதுங்க. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், எதுவுமே நான் செய்யலிங்க சிஸ்டம். அதான் உண்மை. நான் போய் எந்த ட்ரெயின் நைட்டு போய் பிடிக்கல, நான் போய் யாரையும் ரோட்டில் போய் துரத்தலை, நான் போய் எதுவும் செய்யலை. நான் ஏசி ரூமில் தான் உட்காந்துருந்தேன். நான் பென் அண்ட் பேப்பரில் ஆர்டர் போட்டேன். நான் ஃபீல்டில் கொஞ்சம் சுற்றினேன். செஞ்சது எல்லாமே என்னுடைய சகாக்கள். கிரெடிட் அவங்களுக்கு இல்லையே. டிவியில் என்ன இருக்கும்? டிவியில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சிங்கம் அண்ணாமலைன்னு போடுவான், இல்லை இதுன்னு போடுவான். ஸோ இந்த ரோல் மாடல் அப்படிங்கிறதே ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள குழந்தைகளும் போயிடுவாங்களா, இந்த புத்தகத்தில் உடைக்கணும் அப்படிங்கிற 3 முயற்சி அந்த புத்தகத்தில் எடுத்தேன். பதில் சொல்லணும், கற்பனை உலகத்தை உடைக்கணும், இன்னொருத்தரை இன்ஸ்பயர் பண்ணணும். அதனால தான் என் புத்தகத்தை திறந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குன்னா, எந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் காக்கி உடையை அணிந்து என்னோடு பணியாற்றி இருக்கின்றார்களோ அவர்களுக்காக இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கின்றேன்னு ஆரம்பிச்சிருக்கேன்.
இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய என்னுடைய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள்ஸ் அப்படியே அறிமுகப்படுத்திட்டு வந்திருப்பேன். அவங்க செஞ்ச வேலை, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, நைட் ரவுண்ட்ஸ்னா என்ன, அவங்கள குழந்தைங்க என்ன கஷ்டப்படுறாங்க. ஸோ இனிஷியலாக அது ஒரு சுமையாக இருந்துச்சுங்க, எழுதவே முடியல. பிகாஸ் வி ஆர் நாட் யூஸ் டு ரைட்டிங் அ புக். ஒரு வாரம் தள்ளி போகிறேன், ஒரு டிராஃப்ட் எழுதினேன், 10 பேஜ், எனக்கே அது பிடிக்கல. அப்போ மறுபடியும் போய் இன்னொருத்தட்ட நான் சூப்பராக எழுதியிருக்கேன்னு ஒருத்தர் கொடுத்தேன், அவர் படித்து பார்த்து இன்னும் எழுதியிருக்கிற சுவாரஸ்யமாகவே இல்லை, இதனால் கதையே சொல்ல வர்றேன் அப்படின்னு. அதனால் ரைட்டிங் புக் இஸ் a very hard thing I did in life, sister. உண்மை சொல்லணும் அப்படின்னா யாரையும் மிஸ்கைட் பண்ண விரும்பல. ரைட்டிங் அ புக் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் திங்ஸ் I've done. மைண்டை சமநிலைப்படுத்தி அதுக்கான நேரத்தை கண்டுபிடிச்சு சரியான வார்த்தைகளை கண்டுபிடிச்சு நம்ம எந்த காரணத்துக்காக இந்த புக்கை எழுத ஆரம்பிக்கிறோமோ அந்த காரணம் அந்த புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். எங்கேயுமே சுய புராணமோ அண்ணாமலையை பற்றி பெருமையோ வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால் இந்த புக்கை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இட்ஸ் a very exhilarating journey. இந்த ஜிம்முக்கு வர மாதிரி வெயிட் தூக்குறது கஷ்டமாக இருக்கும், ஃபிட் ஆனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் புக். வெரி டஃப் ப்ராசஸ் டு ரைட் அ புக். ஆனால் எழுதி முடிச்ச பிறகு ஒரு பெரிய பாறாங்கல் இறங்கணும். அப்பா புக் எழுதி முடிச்சிட்டோம், நம்மளாலே ஒரு புக் எழுத முடிஞ்சது. அதை விட ஒரு புக் எழுதிட்டா என்னவா இருந்தாலும் பார்த்துடலாம். ஆனால் ஒரு 250 பேஜ் இருக்கக்கூடிய புக்கு நீங்கள் எழுதுறது பெரிய சாதனை. ஏன்னா நம்மளாம் இப்போ எழுதாத உலகத்தில் இருக்கும். குழந்தைங்க எப்போ கேட்டால் they don't read much. எக்ஸாம்ஸ் ஆன்லைன் ஆயிடுச்சு, லேப்டாப், மெசேஜஸ், இன்ஸ்டாகிராம். lot of people actually don't write. எழுதும் பொழுது தாங்க நமக்கே தெரியுது எவ்வளோ தாட்ஸில் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு. ஒரு பேரா எழுதிருவீங்க, அடுத்த பேரா நீ டிராஃப்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரா கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா மைண்ட் இஸ் நாட் தேர். அதனால இட்ஸ் a very hard thing I've done. It is also a very fulfilling thing I've done. எல்லாத்த விட ஐம் வெரி ஹாப்பி. கான்ஸ்டபிள்ஸ்க்காக என்னால் ஒரு புக் எழுத முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ரொம்பவே லைக் அந்த பேக் ஸ்டோரி கேட்கும் போதே வந்து நமக்கு பின்னாடி இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்கள நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அந்த ஐடியாலஜி எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எழுத்துத்துறையில் சொன்னபோது நீங்கள் போட்ட எஃபர்ட் பற்றி சொன்னீங்க சார், நிஜமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்குது சார். நீங்கள் நடுவில் சொன்னப்போ டிவியில் கர்நாடகா சிங்கம்னு சொல்லுவாங்க சார். எங்களுக்குலாம் சிங்கம் சொன்னீங்கன்னா அந்த சிங்கம் படம் தான் சார் ஞாபகம், அந்த நடை உடை பாவனையெல்லாம் இருக்கும் சார். ஆனால் கர்நாடகா பீப்புள் உங்களை கர்நாடகாவின் சிங்கம்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது சார். அவங்க உங்களுக்கு அப்படி கூப்பிடும் போது நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணி? நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன் பிரதர் ராஜா, எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். காரணம், இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாய உலகம். அது எவ்வளோ வேகமாக நம்ம உணர்ந்துக்கிறோமோ அவ்வளோக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் பவரில் இருக்கீங்க அப்படிங்கிறக்காகவே ஒரு பிம்பம் உங்களை பற்றி கட்டமைக்கப்படும். இவர் தான் சூப்பர், இவர் தான் அடுத்து, இவர் தான் இப்படி, இவர் தான் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் சில நேரத்தில் லோவாக இருக்கும் பொழுது நீங்கள் தான் உலகத்திலே மோசமான ஆள் அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க. அப்படி அந்த நேரத்தில் ரொம்ப ஹையாகவும் இந்த நேரத்தில் ரொம்ப லோவாகவும் போயிட்டீங்கன்னா தட்ஸ் நாட் லைஃப். மை ஃபிலாசபி ஆஃப் லைஃப், ஐ சி சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஈவெண்ட். எனக்கு அது ஒரு நிகழ்வு. அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார், பேட்சில் வந்து இந்த ரேங்க் வாங்கினேன், இது ஒரு நிகழ்வு. அந்த சூழ்நிலை, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் அண்ணாமலைன்னா அது பண்ண முடிஞ்சது. இல்லை அண்ணாமலை வந்து ஊட்டியில் போய் இதை பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் எஸ்பி இருக்கும் பொழுது, நான் பண்ணலீங்க. எனக்கு அற்புதமான சகாக்கள் கான்ஸ்டபிள்ஸாக கிடைச்சாங்க. ஐ வாஸ் லக்கி டு கெட் தெம். ஐ வாஸ் தேர் பாஸ். அதனால் ஐ ஹவ் ட்ரெயின்டு மை மைண்ட் டு சி லைஃப் அஸ் அ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட். அதில் 10 ஈவெண்ட் எடுத்தால் 4 ஃபெயில் ஆகத்தான் செய்யும், 4 சக்ஸஸ் ஆகத்தான் செய்யும், 2 நியூட்ரலாக இருக்கும். நம்ம லைஃப் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டா ஒரு நாளும் சுகமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னாங்க பிரதர், நான் வேலையை விட்டோன்னே எங்கே போனேன்னு கேளுங்க. வேலையை விட்ட உடனே நான் செஞ்ச முதல் வேலை ஒரு விபாசனா மெடிடேஷனுக்கு போனேன். விபாசனா மெடிடேஷனுக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல. நீங்கள் லைஃப்ல ஒர்க் அதை பண்ணணும். எஸ் சார். 10 நாட்கள் பேசாம இருக்கணும். இது வடிவேல் சொல்ற மாதிரி, நீ சும்மா இருந்து பாடுறா. உலகத்திலே கஷ்டமான வேலை சும்மா இருக்கிறது. நாங்கள் வடிவேலான சினிமாவில் சொல்லும்போது அதை பார்த்து சிரிச்சேன். 10 நாள் சும்மா இருக்கிறதாங்க. இங்கே ரிசைன் பண்ணிட்டு நேராக பாம்பே போனேன். அங்கே தான் விபாசனா மெடிடேஷன் சென்டர் எனக்கு அலோகேட் பண்ணினாங்க. முதல் நாள் செல்ஃபோனை சரண்டர் பண்ணிட்டேன். முதல் நாள் போய் உட்கார்ந்தேன், என்ன சார் பண்ணுறதுன்னு. தம்பி 24 மணி நேரம் மூச்சை மட்டும் அப்சர்வ் பண்ணாங்க. மூச்சை மட்டும் அப்சர்வ் பண்ணுறதா? அப்போ பேசுறது இல்லை, சைகை காட்டுறது இல்லை. சாப்பாடு எப்படி சார் சாப்பிடுவேன்? நீங்கள் போனீங்கன்னா சாப்பாடு அங்கே கவுண்டர் ரெடியாக இருக்கும், பிளேட் இருக்கும், எடுத்து போட்டு உங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்கிடணும். முதல் நாள், 2வது நாள் பயங்கர கஷ்டம். 3வது நாள் எட்டி கூச்சி ஓடிடலாம். ஆனால் எட்டி கூச்சி ஓடவும் இல்லை, செல்ஃபோனை வேற வாங்கி வச்சுறாங்க, அது மும்பை வேற. 4வது நாள் லைட்டா மனசுல ஒரு சின்ன தெளிவு. 5வது நாள் ஒரு ஆழமான அமைதி. 7வது நாள் இந்த பிளிஸ்ன்னு சொல்றாங்கல்ல பிரதர் இங்கிலீஷ்ல, அதை நீங்க லைட்டா டச் பண்ணிட்டு வருவீங்க.
அப்படியே மனது வந்து எந்த விதமான சலனமும் இல்லாம 10வது நாள் வெளியே வரும்போது உலகத்துக்கு நான் இல்லை, எனக்கு உலகம் இல்லை. இது ஏன் சொல்றேன்னாங்க, இது வந்து புத்தருடைய பாசன மெடிடேஷன், தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்காக புத்தாவோட டெக்னிக். அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எவ்ரிதிங் இஸ் மாயா, வீல் இக்னோரன்ஸ். வேதாந்தால சொல்ற மாயை, அது மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல நாம போட்டி போட்டுக்கிட்டு என்னை பத்தி நீ இப்படி சொன்னியா, இன்னைக்கு அரசியல்ல இருக்கேன், 10 பேர் டெய்லி என்னை திருவாங்க, 10 பேர் அண்ணாமலை நல்லவர்னு சொல்லுவாங்க. திட்டுறவங்களை நான் ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு நல்லவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டா பிபிஐ 160-90க்கு போகும். இது ஒரு ஈவெண்ட். திட்டுறீங்களா, சந்தோஷம். உண்மையாலுமே நீங்க திட்டுறதுல தவறு இருந்தா நான் திருத்திக்கிறேன். பாராட்டிங்களா, சந்தோஷம். அதுல நல்லது இருந்ததுன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஹம்பிள் ஆகிக்கிறேன். இது இல்லாம சார் என்னால சர்வே ஆக முடியாது. ஏன்னா என் லைஃப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லைஃப். காவல்துறை எக்ஸ்ட்ரீமா வாழ்ந்துட்டேன், இப்ப பொலிட்டிக்ஸ் எக்ஸ்ட்ரீமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு நான் வகுத்து கொண்ட பாதை மனச காமா ஸ்டடியா கிளாரிட்டியோட நீ வாழு. வெற்றியும் தோல்வியும் உன் கையில இல்லை. இட் இஸ் அன் ஈவெண்ட். யாரோ கொடுக்கான், யாரோ எடுத்துக்கிறான். சாமானிய மனிதனா அந்த பாதையில போறோம். கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? சூப்பர். நம்ம பிலாசபி பேசிட்டாங்களா? சார் இல்ல சார், சூப்பரா பேசுங்க. கண்டிப்பா டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கவங்க யார் கேட்டாலுமே வந்து சார் மாதிரி ஒரு ஜேர்னி போயிட்டு வரலாம் தான் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் இந்த ஷோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். இவ்வளோ லைக் இந்த ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட டேக்லைன் சார் உங்களோட குரல்ல கேட்டா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் சார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்ஜி சமுதாய வானொலி 107.8, கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். நான் உங்கள் அண்ணாமலை. தொடர்ந்து இணைந்திருங்கள். பண்பலை வரிசை 107.8. தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளோ நேரம் உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இன்டர்வியூ கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். we are so blessed to have this. So PSG இன்ஸ்டிடியூட்ஸ், PSG கம்யூனிட்டி ரேடியோ ஹப் சார்பா உங்களுக்கு ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது PSG சமுதாய வானொலி 107.8, கோவின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். உங்களோட இதுவரை இணைஞ்சிருந்தது நான் உங்க ஆர்ஜே கனிஷ்கா, ஆர்ஜே அம்ருத், நான் உங்கள் ஆர்ஜே சௌபர்ணிகா. நன்றி.